ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ என்ன அடுத்தது லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, யார் அடுத்த கேப்டனாக வரப்போகிறது அப்படின்றது வேற லெவல் பரபரப்பான நியூஸாக இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்க்கலாம் யார் அடுத்த கடைசி லீடராக ஆக போகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிக் பாஸ் நெருங்கிடுச்சு, அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இன்னும் 3 வாரங்கள் தான் இருக்குது. 3 வாரங்கள்னு கூட நம்மளால சொல்ல முடியாது, இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது. அதாவது அடுத்த வாரம் டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க், வேற லெவல் டாஸ்க்கு, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க். அதுக்கு அடுத்தது வந்து மணி பாக்ஸ், அதாவது பணப்பெட்டி. யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்கன்னா கிளம்புங்க, அந்த மாதிரி ஒரு பணப்பெட்டியை வைக்க போகிறாங்க அதுக்கு அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனல். ஸோ ஆக மொத்தம் இருக்க போகிறது 2 வாரம் தான். ஸோ இது பணம், அதாவது பணப்பெட்டிக்கு வந்து பெருசாக வந்து தலைவர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, என்ன பணம் எடுத்துகிட்டு வர்றது, யார் எடுத்துகிட்டு போக போகிறா, அது ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ரீசன் சொல்லி எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் அடுத்த வாரத்தோட கண்டென்ட்டாக இருக்குமே தவிர அதில் தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு தான் வந்து தலைவர் இருப்பாங்க. இதுதான் வந்து இறுதி தலைவராக இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க, கடைசி தலைவராக இருப்பாங்க. ஸோ இன்னுமே தலைவராகாத ஆளுங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா, அர்ச்சனா, ரவீனா, இவங்கெல்லாம் இன்னும் தலைவரே ஆகலை. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இவங்கெல்லாம் இந்த வாரத்தோட தலைவராக ஆவாங்களான்னா கிடையவே கிடையாது. மாயா ஆவறதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே க்ளோஸ் டு தி டாஸ்க் போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தலைவராக இருக்காங்க. தலைவர் ஆனதுக்கப்புறம் எல்லா போட்டிகளுமே நெக் டு நெக் நின்று ஜெயிக்கிறதுக்கு போய் ஆனால் தோத்துட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கேம் தான் வைப்பாங்க. இப்படி ஒரு டஃப்பான கேம் வச்சாங்க அப்படின்னா அதில் ஈஸியாக மாயா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மாயா வெளியில் போகக்கூடாது, மாயாவை கடைசி வரைக்கும் உள்ளேயே தான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனால தான் இவங்க இன்னுமே வந்து இந்த மாதிரி அடுத்த டாஸ்கில் மாயா வரணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்றது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. அடுத்த தடவை மாயா வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க அடுத்தது பணப்பெட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து எல்லாருமே வந்து இதில் இருப்பாங்க, நாமினேஷனில் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவங்க நாமினேட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு வாரம் தான் நாமினேஷனுக்கும் லாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நாமினேஷனில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா மாயா வந்து கிட்டத்தட்ட போயிடுவாங்க ஃபினாலே கிட்ட. ஸோ அதனால இது வந்து விஜய் டிவி பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் மாயா நாளைக்கு தலைவர் ஆவாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் வச்சா கூட, ஃபிசிக்கல் டாஸ்க் மூலயமா அவங்க வாய்ப்பு வச்சா கூட கண்டிப்பாக வந்து கிடையாது. பிகாஸ் நிக்சன் இருக்காங்க, மணி இருக்காங்க, இவங்க 2 பேரும் வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிக்சனையும் வந்து விஜய் டிவி காப்பாற்றணும் நிறைய ஸ்டண்ட் எல்லாமே பண்ணியிருக்கு, நம்ம முன்னாடி பார்த்தது தான். அர்ச்சனா தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அர்ச்சனாவும் விசித்ராவும் தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க் 0 அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஒரு டஃப் காம்படிஷன் தான் அடுத்த வாரம் இருக்க போது. அடுத்த வாரம் யார் தலைவராக போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அடுத்தது அவங்க பிக் பாஸில் கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேரோட தலையெழுத்தே வந்து அந்த ஒரு டாஸ்க் தான் வந்து நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மாயா, பூர்ணிமாலாம் வந்து நாமினேஷனில் வந்தாங்கன்னா அடிச்சு தூக்கிடுவாங்க, பிரித்து மெஞ்சிடுவாங்க. எப்படி டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும். அடுத்ததில் இவங்க வந்தாங்கன்னா தூக்கிடுவாங்க, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இவங்க யார் சொல்கிறேன்னா, மாயா, பூர்ணிமா, நிக்சன், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் போயிடுவாங்க. விஷ்ணுவும் ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள், அவரும் ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் போயிடுவார். ஆக மொத்தத்தில் அடுத்த வாரம் யார் தலைவராக போகிறா அப்படின்றது வந்து வேற லெவல் ஒரு ஃபயரான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வாரம் யார் தலைவராக வரணும், அடுத்த வாரம் யாரை வெளியில் துரத்தணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.